அதிமுக அரசு செயல்படுத்தி திமுக அரசு கைவிட்ட திட்டங்களை ஆட்சிக்கு வந்தவுடன் மீண்டும் செயல்படுத்துவோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். புதுக்கோட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பிரதமரின் தமிழக சுற்றுப்பயண விவரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அதுகுறித்து தெரிவிக்கப்பட்டதும் பிரதமரை சந்திக்க அனுமதி கேட்போம் என்றார். அதிமுக அரசு செயல்படுத்திய பெரும்பாலான திட்டங்களை திமுக அரசு கைவிட்டு விட்டதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அவருடைய புரோகிராமே முழுசா தெரியல, அவருடைய பத்திரிகையில் தான் வந்திருக்குது. அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பகுதிக்கு அவர் வராங்கன்னு முழு விவரங்கள் கிடைக்கப்பட்ட பிறகு நான் முழு விவரமே கிடைச்சா தான் அப்பாயின்மெண்ட் எந்த இடத்துல நான் கேட்க முடியும். நாங்கள் எப்பொழுதுமே ஆளுகின்ற கட்சியாக சரி, எதிர்கட்சியாகவும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை அவ்வப்போது மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். அதில் எந்த குறைபாடும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு பல்வேறு திட்டங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்களை கைவிட்டாங்க. அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு எந்தெந்த திட்டத்தை அவர்கள் கைவிட்டார்களோ அந்த திட்டத்தை எல்லாம் தொடர்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதாவது இதில் முதல்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து நீ சிந்தித்து கேட்டுக்கணும், இது யார் செஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம். சாதாரண நடக்கின்ற சம்பவம் வேற. திராவிட முன்னேற்ற கழக அங்கு வைக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்றதாக எல்லா பத்திரிகை செய்தியும் பார்த்தோம். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அதாவது முறைகேடுக்கு திருத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு உடல் உறுப்பை ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன பொருள்? முறைகேடு கிடையாது, திருடுறது தான் இருக்கும். உடல் உறுப்பை கூட திருடுறாங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதுவும் யாரு சிந்திச்சுப்பேன். சாதாரண மற்றவங்கள இருந்தால் பரவாயில்ல. ஒரு பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. நான் அதிகமாக உள்ள போகல. பத்திரிகையில் வந்த செய்தி, அரசாங்கம் வெளியிட்ட செய்தி, அரசாங்கமே ஒரு குழு போட்டு அதற்கிட்ட ஒரு ஐஏஎஸ், அதை மருத்துவத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் அதில் போய் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன். ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் மிக மிக ஒரு மோசமான விளைவுகளை எதிர்காலத்தில் சந்திக்கும். ஏழை எளியோர்கள் அவர் குடும்பத்தினுடைய வறுமையை அதை பயன்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்பது உண்மையாலே வருத்தத்துக்கு வேதனை.